கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இப்போது எண்ணாகமம் புத்தகம் 27வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். கிலெயாத்தின் தாத்தா பெயர் என்ன? மனாசே. செலோப்பியாத்தின் தாத்தா பெயர் என்ன? கிலெயாத். செலோப்பியாத்தின் குமாரத்திகள் பெயர் என்ன? மக்லாள், நோவாள், ஒக்லாள், மில்காள், திர்சாள். செலோப்பியாத்தின் குமாரத்திகள் எங்கு வந்தார்கள்? ஆசரிப்பு கூடார வாசலில். செலோப்பியாத்தின் குமாரத்திகள் யாருக்கு முன்பாக நின்றார்கள்? மோசேக்கும் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும். செலோப்பியாத் எங்கு மரணம் அடைந்தார்? வனாந்தரத்தில். செலோப்பியாத் எந்த கூட்டத்தாரை சேர்ந்தவர் அல்ல? கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரை. செலோப்பியாத் எதினாலே மரித்தார்? தம்முடைய பாவத்தினாலே. செலோப்பியாத்துக்கு யார் இல்லை? குமாரர் இல்லை. செலோப்பியாத்துக்கு குமாரன் இல்லாததினால் அவருடைய பேர் எங்கு இல்லாமல் அற்றுப்போக கூடாது. அவருடைய வம்சத்தில். செலோப்பியாத்தின் குமாரத்திகள் யாருக்குள்ளே தங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள்? தங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே. செலோப்பியாத்தின் குமாரத்திகள் தங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே தங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்றார்கள்? காணியாட்சி. மோசே செலோப்பியாத்தின் குமாரத்திகளுடைய நியாயத்தை எங்கு கொண்டு போனான்? கர்த்தருடைய சந்நிதியில். மோசே செலோப்பியாத்தின் குமாரத்திகளுடைய எதை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனான்? நியாயத்தை. செலோப்பியாத்தின் குமாரத்திகளுக்கு யாருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும்? அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே. செலோப்பியாத்தின் குமாரத்திகளுக்கு அவர்கள் தகப்பன் பின் வைத்த எதை கிடைக்கும்படி செய்ய வேண்டும்? சுதந்தரத்தை. ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும்? அவன் குமாரத்திக்கு.
ஒருவனுக்கு குமாரத்தியும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும்? அவன் சகோதரருக்கு. ஒருவனுக்கு சகோதரரும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும்? அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு. ஒருவன் தகப்பனுக்கு சகோதரர் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும்? அவன் வம்சத்திலே அவனுக்கு கிட்டின உறவின் முறையானுக்கு. சுதந்திரத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பது இஸ்ரவேல் புத்திரருக்கு எந்த பிரமாணமாய் இருக்க கிடவது? நியாய விதி பிரமாணமாய். மோசே எந்த மலையில் ஏறி கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார்க்க வேண்டும்? அபாரிம் மலையில். மோசே அபாரிம் மலையில் ஏறி எதை பார்க்க வேண்டும்? கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை. யார் சேர்க்கப்பட்டது போல மோசேயும் தன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவான்? சகோதரனாகிய ஆரோன் சேர்க்கப்பட்டது போல. சகோதரனாகிய ஆரோன் சேர்க்கப்பட்டது போல மோசேயும் யாரிடத்தில் சேர்க்கப்படுவான்? தன் ஜனத்தாரிடத்தில். சபையார் வாக்குவாதம் பண்ணின வனாந்தரம் எது? சீன் வனாந்திரம். சபையார் சீன் வனாந்தரத்தில் எதற்கடுத்த விஷயத்தில் வாக்குவாதம் பண்ணினார்கள்? தண்ணீருக்கடுத்த விஷயத்தில். கர்த்தரை பரிசுத்தம் பண்ண வேண்டிய ஆரோனும் மோசேயும் எதை மீறினார்கள்? கர்த்தரின் கட்டளையை. சீன் வனாந்தரத்தில் எந்த ஊர் அருகே மேரிபாவின் தண்ணீருக்கடுத்த காரியம் உண்டானது? காதேஸ் ஊர் அருகே. கர்த்தருடைய சபை எதைப்போல் இருக்கக்கூடாது? மேய்ப்பன் இல்லாத மந்தையைப் போல். மேய்ப்பன் இல்லாத மந்தையைப் போல் இருக்கக்கூடாதது எது? கர்த்தருடைய சபை. சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கு யாரை இஸ்ரவேலர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும்? ஒரு புருஷனை. ஆவியை பெற்றிருக்கிற புருஷன் யார்? யோசுவா. ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக யாரை நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டளை கொடுக்க வேண்டும்? யோசுவாவை நிறுத்தி. யார் எல்லாரும் யோசுவாவுக்கு கீழ்ப்படிய வேண்டும்?
இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் யோசுவாவுக்கு கீழ்ப்படியும்படிக்கு எதை மோசே கொடுக்க வேண்டும்? மோசேயின் கனத்தில் கொஞ்சம். யோசுவாவுக்கு கனத்தை கொடுக்க வேண்டியது யார்? மோசே. யோசுவா யாருக்கு முன்பாக நிற்க கடவன்? ஆசாரியனாகிய எலெயாசாருக்கு முன்பாக. யோசுவாவின் நிமித்தம் ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து எந்த நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன்? ஊரீம் என்னும் நியாயத்தினாலே. யோசுவாவின் நிமித்தம் ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரீம் என்னும் நியாயத்தினாலே என்ன கேட்க கடவன்? ஆலோசனை. யார் நிமித்தம் ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரீம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன்? யோசுவாவின் நிமித்தம். யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தது யார்? மோசே. கர்த்தர் தனக்கு சொன்னபடியே மோசே யாருக்கு கட்டளை கொடுத்தான்? யோசுவாவுக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நீங்கள் வேதத்தையும் வாசித்து இந்த கேள்விகளை கேட்டு உங்களுக்கு பதில்கள் தெரிகிறதா என்று உங்களை நீங்களே பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.